இருந்தாய். என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய். அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன். உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய். தாயான என் தெய்வமே. ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை. அவை மனிதரின் கண்களுக்கு மறைவாய் உள்ளன. சீராக்கின் ஞானம் 11:4. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை என்பதை நீ நம்புகிறாயா? உன் வாழ்க்கையை சற்று பின்னோக்கி யோசித்துப் பார். உன் பிறப்பு அதிசயம்தானே? உன் பெற்றோர் அதிர்ஷ்டம்தானே? உன் இளமை மகிழ்ச்சி அன்றோ? உன் வேலை கடவுள் கொடுத்த பரிசு அன்றோ? உன் திருமணம் கொடைதானே? உன் பிள்ளைகள் இறை ஆசீர்வாதம் தானே? உன் வாழ்க்கை எவ்வளவு அற்புதம், அதிசயம் தானே? இவை எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்த கொடைதான். இதில் பலருக்கு மனநிறைவு இருக்கும், சிலருக்கு மன வருத்தமும் இருக்கும். பிறப்பு ஏழ்மையாக இருந்திருக்கலாம், பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், இளமையில் கஷ்டப்பட்டிருக்கலாம், வேலை சரியாக இல்லாமல் இருக்கலாம், திருமணம் எதிர்பார்த்தபடி அமையாமல் போயிருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் சரியில்லாமல் இருக்கலாம். வாழ்க்கை ஏன், எதற்கு என்று தோன்றலாம். ஆனாலும் இது நம் வாழ்க்கை, நம் அனுபவம். சரியோ தவறோ, கடவுள் தந்த அழகிய வாழ்க்கை இது. இன்னும் சில காலம் அனுபவிப்போம். வாழ்க்கை எதுவரை போகிறதோ நம்பிக்கையோடு நாமும் பயணிப்போம். கடவுள் நமக்கு நன்மையே செய்வார் என்ற எதிர்நோக்கோடு. இறைவா, நற்கருணை நாதரே, உம்மையே நம்பியிருக்கிறோம். உம்மை தவிர எமக்கு வேறு யாரும் இல்லை. நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்க முகத்தையே பார்த்து நிற்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். மௌனமாய் என் நெஞ்சில் நீ உறைந்தாய். மந்திரமாய் இசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என் உள்ளில் நீ வந்தாய். வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன். உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன். உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நினைக்கிறேன், வாழ்வாய் வாராய். வளர நினைக்கிறேன், வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன், வாழ்வாய் வாராய். வளர நினைக்கிறேன், வரங்கள் தாராய். என் வாழ்வே, என் வழியே, என் உயிரே, வாழ்வில் உணவே. வாழ நினைக்கிறேன், வாழ்வாய் வாராய். வளர நினைக்கிறேன், வரங்கள் தாராய்.